ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பர் டிஷ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகா, அது நல்லா வதங்கட்டும். அது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிருச்சு. கலரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போது தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை கல்லில் நல்லா எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறம் 2 ப்ரெட்டு நம்ம வச்சுக்கலாம். ப்ரெட்டு வச்சுட்டு அது நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும். இப்போது நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த மசாலா. குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம். இன்னொரு ப்ரெட் வச்சு நல்லா வேகிற அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துருச்சுங்களா? இது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். இதையே கொடுத்தா குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதை 4 பீஸாக கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய்.